ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிச்சா வீடு. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மதுரை நாட்டுக்கோழி கெட்டி குழம்பு தான் நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்றத உங்களுக்கு நான் காட்டுறேன். ஃபஸ்ட்டு இந்த நாட்டுக்கோழி கெட்டி குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கிடுவோம். ஃபஸ்ட்டு ஒரு சட்டியில் எண்ணெயை ஊற்றி ஒரு 2 ஸ்பூன் மல்லியை போட்டு நல்லா பொரிய விட்டுக்குவோம். அடுப்பை சிம்லே வச்சுட்டு தான் இந்த மசாலா வறுக்கணும். அடுத்து 1 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கிறோம், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சோம்பு. இந்த குழம்புக்கு தேவையான அளவு காரத்துக்கு பட்டை மிளகா ஒரு 7-8 பட்டை மிளகா போட்டிருக்கேன், அதையும் போட்டுக்கிடுவோம். 1 துண்டு பட்டை, 3 ஏலக்காய், 2 கிராம்பு. இதுதான் இதுக்கு தேவையான அளவு மசாலா. எல்லாமே சிம்லே வச்சுட்டு நல்லா வறுத்துட்டு அதை ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிக்கிடுவோம். மாற்றிக்கிட்டு அதே எண்ணெயிலே ஒரு 20 சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கேன், அதையும் போட்டுட்டு ஒரு 7-8 பூண்டு, கொஞ்சோண்டு 1 துண்டு இஞ்சி, இதையும் போட்டு நல்லா வறுத்துட்டு ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் துருவலையும் போட்டு நல்லா வறுத்துக்கணும். அடுப்பை சிம்லே வச்சு தான் வறுத்துக்கணும். வறுத்துட்டு அதையும் ஒன்றா போட்டு மிக்சி ஜாரில் போட்டு மசாலா இதுதான் இந்த நாட்டுக்கோழிக்கு தேவையான அளவு மசாலா அரைச்சி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிடுவோம். அடுத்து இந்த குழம்பு தாளிக்கிறதுக்கு ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றி 1 ஸ்பூன் சோம்பு, பட்டை, பிரிஞ்சி இலை, அன்னாச்சிப்பூ, கிராம்பு, இது 4ஐயும் போட்டு நல்லா பொரியவும். ஒரு 2 பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிடுவோம். வெங்காயம் ரொம்ப ப்ரௌன் கலராக வரணும் தேவையில்லை, ஒரு கண்ணாடி பதம் வந்தாலே போதும். அப்போ தான் கிரேவி நல்லாயிருக்கும், நல்லா கடித்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுட்டு ஒரு 2 தக்காளி பழம் குட்டி தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிடுவோம். போட்டுட்டு ஒரு 1/2 கிலோ நாட்டுக்கோழி சிக்கன் இதையும் எடுத்து நம்ம அந்த குக்கர்லேயே போட்டுக்கிடுவோம். போட்டுட்டு இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு, மஞ்சள்தூள் போட்டு நல்லா கறியை கிண்டி விட்டுக்கிடுவோம். இந்த மாதிரி மசாலா அரைச்சி நம்ம இந்த மாதிரி நாட்டுக்கோழி கெட்டி குழம்பு பண்ணோம் அப்படின்னா அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும், மணமாக இருக்கும். பாருங்கள், இது தேவையான அளவு குழம்புக்கு தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள் போட்டு நல்லா பிரட்டி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல மசாலா, அதை எல்லாத்தையும் நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டு இந்த நல்லா தண்ணி விட்டு கோழி நல்லா வேகும். இந்த மசாலாவையும் அதிலே நம்ம ஊற்றிடணும். ஊற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கிண்டி விடணும். அந்த மசாலா அந்த கோழியில் எல்லாம் இறங்குற மாதிரி நல்லா கிண்டி விட்டுட்டு இந்த மிக்சியை கழுவிட்டு இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கணும். அவ்வளோதான். குக்கரை மூடி வச்சுட்டு ஒரு 4 விசில் விட்டு எடுத்தோம் அப்படின்னா கோழி நல்லா ரெடி ஆயிரும், குழம்பும் ரெடி ஆயிரும். பாருங்கள், நாட்டுக்கோழி கெட்டி குழம்பு நான் எப்பயுமே இப்படி தான் பண்ணுவேன். இது இட்லிக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. பாருங்கள், ரெடி பண்ணிட்டேன். பார்க்குறதுக்கே எவ்வளவு நல்லா இருக்குன்னு பாருங்கள். கெட்டியாக அந்த மசாலா வாசத்தோட குழம்பு சாப்பிட்றதுக்கே அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். என்னுடைய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கிச்சா வீடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.